வணக்கம். இந்தியன் டெமோக்ரஸி நவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை பரபரப்பா நடந்துட்டு இருக்குது. அதை பத்தின ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, ராம ரவிக்குமார்மா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்மா. வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு உங்களுடைய கட்சி சார்பில் நின்ன மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து பின்னடைவுல தான் இருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? திரு அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர், எங்க கட்சியுடைய தலைவர் கிடையாது. இருந்தாலும் கூட நாடாளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி வேட்பாளராக களம் கண்டார். மக்கள் வாக்குகளை எண்ணி இன்னைக்கு முடிவு தெரியக்கூடிய நேரம் இது. ஒவ்வொரு சுற்றுகளும் கிட்டத்தட்ட ஒரு 10 சுற்று முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் டிவி பார்க்கல. தேர்தல் ஜனநாயகத்துல மக்கள் அளிக்கக்கூடிய எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக கோயம்புத்தூர்ல களம் கண்டு இருக்கிறார். இப்ப கடந்த தேர்தல் சமயத்துல பாஜக அதிமுக கூட்டணி இருந்தது. இந்த முறை பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி கண்டு இருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அவருடைய கருத்து பிரச்சாரம் மக்களிடம் சென்றது. அந்த பிரச்சாரம் எந்த அளவுக்கு சென்றதோ அதே போல அதற்கான வாக்குகளை பெறுவார். அதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய தேர்தல் வெற்றிக்கு தேர்தல் வாக்களித்த பிறகு சொன்னது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது குறித்தும் ஒரு விசாரணை நடத்தணும். எது என்னவாக இருந்தாலும் எந்த கட்சி வேணாலும் ஜெயிக்கட்டும், அதை அவங்களை நம்ம வாழ்த்துவோம். திரு அண்ணாமலை அவர்கள் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி திரு நல்லகண்ணன் அந்த தொகுதியில போட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் திரு கமல்ஹாசன் திரையுலகத்தில் மிகப்பெரிய நடிகர், அவர் போட்டியிட்டாரு. கோயம்புத்தூர் வாக்காளர்கள் பொதுவாக தீர்ப்பு கொடுக்கிறாங்க. அது என்னன்னு மக்கள் பேரிட இடிய கொடுத்து பழக்கப்பட்டவங்க தான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நல்லக்கண்ணன் அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுமே அங்க நின்று தோத்து இருக்கிறாங்க. இல்ல ஆமா, தேர்தல் ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி போடுற நீங்க தீர்மானிக்காதீங்க. நீ அது சாயந்தரம் வரைக்கும் தேர்தல் கமிஷன் அறிவிக்கணும். எங்க சௌமியா அம்மா தேர்தல் கமிஷனர் ஆயிடக்கூடாது. நீங்க இப்போ தேர்தல் முடிவுகள் நேரம் இருக்கு, இன்னும் வாக்குகள் சுற்றுகள் எல்லாம் என்ன இருக்கு. அதனால எந்த முடிவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணுமா. வாஜ்பாய் அவர்கள் ஒரு கவிதை சொல்லுவாங்க, இதயத்தின் விம்மல்கள் உதடுகள் வரை அழுகியாக வந்தாலும் விடமாட்டேன், வெற்றிக்காக ஒரு வீரனை போல் அந்த விண்ணையும் தொட தயாராக இருக்கிறேன்னு வாஜ்பாயுடைய கவிதை. நாங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு எந்த வேட்பாளர்கள் நாம இது வரைக்கும் எம்பிக்கள் இல்ல. அதனால இப்ப வாக்கு சதவீதம் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்குங்கிறத யோசிப்போம். தேர்தலுக்கு பிறகு இந்த வெற்றி வாய்ப்புகள்லாம் வந்த பிறகு எவ்வளவு சீட்டு வந்திருக்கு அதெல்லாம் பின்னர் பார்த்துட்டு அப்படி சரி செய்ய வேண்டிய சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலம் பிஜேபிக்கு இருக்குன்னா அதையும் செய்யணுங்கிற விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். தேர்தல் முடிவுகள் மொத்தமா வரட்டும், அது வரைக்கும் பொறுத்து இருப்போம். அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் அள்ளி தெளித்து விட வேண்டாம் என்பது முதல் செய்தி. நான் முடிவா சொல்லல, நீங்க சொன்ன கமல்ஹாசன் நல்லக்கண்ணன் அவங்களே அந்த மாதிரி ஆகிருக்காங்க சொன்னேன். ஒருவேளை கரூர் அவருடைய சொந்த தொகுதி, அதை விட்டுட்டு கோயம்புத்தூர் வந்ததுனால கூட இந்த பின்னடைவு அவருக்கு வந்திருக்குமோ, அதுவே கூட ஒரு காரணமா இருக்குமா அப்படின்ற மாதிரி இல்ல அந்த கருத்துல நான் முரண்படுறேன். சொந்த தொகுதி வெளி தொகுதின்னு அப்படி எதுவுமே கிடையாதுங்க. அந்தந்த அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க தெரிந்த ஒரு தலைவராக இருக்கிறார். அதனால மக்கள்கிட்ட அறிமுகம் இருக்கு. இதுல ஒரு செய்தி என்னன்னா, அவர் சொன்னார் திமுகவும் அதிமுகவும் ரகசியமாக கூட்டணி சேர்ந்து என்னை வீழ்த்துவதற்கு கூட சதி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லியிருந்தார். ஒண்ணு. இரண்டாவது, பரவலாக தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியிலான போட்டியிட்டவர்கள் வெளிப்படையா பொதுமக்களுக்கு எல்லாம் தெரிகிறதுன்னு பெரிய சாட்சி ஆதாரங்கள் தேவையில்லை. ஓட்டுக்கு பணம் கொடுத்த சூழல் தமிழ்நாடு முழுக்கவே இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 500 ரூபாய் கொடுத்தாங்க. நான் தேனி தொகுதி சார்ந்தவன், எங்க வீட்டுக்கெல்லாம் திமுக சார்ந்தவங்க 500 ரூபாய் அந்த தெருவுல கொடுத்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல அதிமுக பணம் கொடுத்தாங்கன்னு கோயம்புத்தூர்ல விசாரிக்கும் போது 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்தாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்காம திரு அண்ணாமலை அவர்கள் வர்ற வாக்கு வரட்டும், இது ஓட்டுக்காக காசு கொடுத்து வர வேணாம் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்ததுனால நல்லவர்களுடைய வாக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு ஒரு சோதனை தானே இது. ஓட்டுக்கு காசு கொடுத்து பிரியாணி கொடுத்துடலாம், ஓட்டு வாங்காம எவ்வளவு நேர்மையான வாக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் சரியா சத்தியமான வார்த்தைனா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி இருக்கிறார். இவ்வளவு மக்களுக்கு மத்தியிலையும் இவ்வளவு மக்களுக்கு மத்தியில நல்லவர்கள் இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். இல்லை, அவங்க எல்லாம் வீடு தேடி நோட்டா கொடுத்தாங்க. இவர் ஜிபேல 1000 ரூபாய் போட்டாருன்னு கேள்விப்பட்டோம். அது தெரியலங்கம்மா, நீங்க தான் அடிச்சு விடுவீங்க. ஜிபே அந்த பே இந்த பே கரெக்டா இவர் தான் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம்.
ஓ அப்படி போகுது. பரவாயில்லையம்மா, இது புதிய அபரிதமான கண்டுபிடிப்பா இருக்கு. அப்ப என்ன விவரம் நம்ம கேட்டு சொல்றோமா? நான் ஜிபேல நமக்கு தெரியாதுமா. சரி, தமிழ்நாடு விடுங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல உங்களுடைய என்டிஏ கூட்டணி தான் வந்து முன்னிலையில வந்துட்டு இருக்குது. ஆமாம், தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும். இப்ப இந்த புள்ளி வச்ச கூட்டணி ராகுல் காந்தி அப்புறம் அந்த முரண்பாடுகள் மொத்தவழி பல கட்சிக்கு கூட்டணி வந்து ஒரு சில இடங்கள்ல முன்னேறி இருக்கு, ஒரு சில இடங்கள்ல பின்னடைவு சந்திச்சிருக்கு. ஆனாலும் கூட இந்திய அரசியல் சாசனத்தின்படி அதிகபட்ச உறுப்பினர்களை வென்றெடுத்த கட்சியே ஆட்சி அமைப்பதற்கு கோருவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது பாஜக தலைமையிலான ஆட்சி தான் மீண்டும் அமையும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மீண்டும் பிரதமராக வருவார். தங்களுடைய தான் எதிர்பார்த்த சீட்டுகள் கிடைக்காமல் போனதற்கு என்ன காரணம் என்பது பாஜக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலம். இருந்தாலும் மீண்டும் பாரத பிரதமராக மோடி வருவார் என்பதே என்னுடைய நம்பிக்கை. ஓகே, ஈவினிங் வரைக்கும் பார்ப்போம் சார், நீங்க சொன்னபடி நடக்குதா இல்லையான்னு. இந்த பரபரப்பான நேரத்துல நம்மளோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்கய்யா.